தேய்பிறை அஷ்டமியுடன் ரோஹிணி நட்சத்திரமும் ரிஷப லக்கணமும் சேர்ந்து வர்றதா கிருஷ்ண ஜெயந்தி. சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமாக கொண்டவங்க கோகுலாஷ்டமி அன்னைக்கு பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடி வர்றாங்க. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள்ல உரியடி விழா தான் பிரசித்தமாக நடைபெறும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பகவத்கீதை மூலம் கிருஷ்ணர் உணர்த்தியது. கிருஷ்ண ஜெயந்திய கேரளாவில் அஷ்டமி ரோஹிணி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் கோகுலத்துல இளம் வயதுல கோபியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுகள்ல ஈடுபட்டதை ராஜலீலா அப்படிங்கிற பெயர்ல நாடகமாக நடத்தப்படுவது வட மாநிலங்கள்ல பழக்கத்துல இருக்குது. கடவுள் மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அரக்கர்களை வதம் செய்வதற்காகவும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கவும் கிருஷ்ணர் அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. மதுரா நகர்ல வாசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது மகனாக கிருஷ்ணர் அவதரித்தாரு. சிறைச்சாலையில பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்துல வளர்ப்பு தாய் யசோதையால வளர்க்கப்பட்டாரு. தன்னோட தாய்மாமன் கம்சனை கொன்னு துவாரகையில ஆட்சி செய்தாரு. பாரத போர்ல பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன் தான். தேரோட்டியாக வந்த கண்ணன் தான் பார்த்தசாரதி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள் தான் இந்த மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக இருக்குது. கிருஷ்ணர் தன்னுடைய இளம் வயதுல குழல் ஊதி மாடு மேய்ச்சு நண்பர்களுடன் வெண்ணெய் திருடி உண்டு பிருந்தாவனத்துல தீராத விளையாட்டு பிள்ளையாக வலம் வந்தாரு. கிருஷ்ணர் பிருந்தாவன பெண்களின் மனதுல குடிக்கொண்டு ராதையுடன் காதல் புரிந்தாரு. பாமா ருக்மணிய மணமுடித்தாரு. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்னைக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்து அருள் அளிப்பதே கோகுலாஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சு அரிசி மாவுல கோலமிட்டு மாயிலை தோரணங்களால அலங்கரிக்கிறோம். வாசல்ல தொடங்கி பூஜை அறை வரைக்கும் குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால பதிக்கிறோம். ஆளிலை கிருஷ்ணன் அவருடைய பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வச்சு வீட்டுக்குள்ள தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம். பிருந்தாவனத்துல ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் ஆடி பாடினாரு. இந்த காட்சிய சிவபெருமானை தரிசித்ததாக புராணங்கள் சொல்றாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கண்ணன் போலவும் ராதை போலவும் வேடமிட்டு மக்கள் மகிழவும் கொண்டாட்டங்கள்ல ஈடுபடவும் செய்கிறாங்க. இப்படி வேஷம் போடும் குழந்தைகள் புத்திசாலிகளாக திகழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கிருஷ்ணர் தனக்காக இல்லாம பிறருக்காக வாழ்ந்தவர். அதனால தான் இதுவரைக்கும் கண்ணா முகுந்தா அப்படின்னு பல பெயர்கள்ல அழைக்கிறோம். கண்ணை போல காப்பவன் அப்படின்னும் முகுந்தா அப்படின்னா வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் அப்படின்னு நம்புகிறோம். கண்ணனை வழிபட்டா அகந்தை அகலும். குழந்தைகளுக்கு மூர்க்கை குணம் ஏற்படாது. அரசியல்வாதிகளுக்கு நிர்வாக திறமை அதிகரிக்கும். பெண்கள் கண்ணனை மனமுருகி போற்றி வழிபட்டா திருமண தடைகள் விலகி கல்யாணம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். கிருஷ்ணன் இளம் வயதுல கோகுலத்துல வாழ்ந்ததால அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்திய கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பிடிச்ச சீடை, அவல் லட்டு, அப்பம், தட்டை, முள்ளு முறுக்கு, தேயம், வெண்ணெய், பால் திரட்டு, நாட்டு சக்கரை படைச்சு வழிபட வேண்டும். கிருஷ்ணர் நள்ளிரவுல பிறந்ததாக புராண வரலாறுகள் சொல்லப்படுது. அதனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இரவு வழிபாடு நடத்துவது உகந்தது. கிருஷ்ணர் 3 வயசு வரைக்கும் கோகுலத்திலையும் 3 to 6 வயசு வரைக்கும் பிருந்தாவனத்திலையும் 7ஆம் வயதுல கோபியர்களுடனும் 8 to 10 வயசு வரைக்கும் மதுராவிலும் வாழ்ந்தாரு. கம்சரை வதம் செஞ்ச போது கிருஷ்ணருக்கு வயசு 7. சென்னையில கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் பல்வேறு இடங்கள்ல நடந்தாலும் ராயப்பேட்டையில இருக்கிற கௌடியா மடத்துல மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. கிருஷ்ணர் தமிழ்நாட்டுல கண்ணன் அப்படிங்கிற வட மாநிலங்கள்ல கண்ணையா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கிருஷ்ணருக்கு கேசவன், கோவிந்தன், கோபாலன் அப்படின்னு பெயர்களும் இருக்கு. நீ எனக்கு ஒரு இலைய கொடு, இல்ல பூவை கொடு, இல்லைன்னா ஒரு பழத்தை கொடு, அதுவும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணிய கொடு, எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு. சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கீதையில சொல்லி இருக்கிறாரு கிருஷ்ணர்.